ஏறுமயில் ஏறிவிலை யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள்வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலப் பெருமானே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 22/4/2026 பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுல வரக்கூடிய முதல் வளர்பிறை ஷஷ்டி நாளைய தினம். மிக அற்புதமான ஒரு நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நாளைக்கு புதன்கிழமையில இந்த வளர்பிறை ஷஷ்டி வந்திருக்கின்றது. இன்று நிறைய பேர் முருகருக்கு செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபம் வழிபாடோ அல்லது பாலாடை தீபமோ செங்கல் தீபமோ அல்லது உப்பு மேல நம்ம தேங்காய் வைத்து வழிபாடு செய்வது, அந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க செஞ்சிருப்பீங்க. நாளைய தினம் புதன்கிழமையில நீங்க செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் நம்ம 3 அப்படிங்கிற ஒரு கணக்குல பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான பதிவா கூட இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள், இந்த ஒரு 3 பொருட்களை வாங்கி நீங்க முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையிலேயோ ஷஷ்டியிலேயோ அல்லது கிருத்திகையிலேயோ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தரும் பொழுது நிச்சயமாக அந்த இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் முழு வெற்றியாக உங்களுக்கு அமையும். முருகனுக்கு உகந்த பொருள் எவ்வளவோ இருக்குது. அதுல இந்த 3 பொருள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அதை முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னென்ன பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 100 ml 200 ml நீங்க நல்லெண்ணெய் வாங்கி தரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு முருகனுடைய சந்நிதியில் வெளிச்சம் வர செய்வதற்கு ஏற்றக்கூடிய விளக்குகளில் ஊற்றக்கூடிய சுத்தமான பசு நெய், அதை நீங்க வாங்கி தரலாம். அதன் பிறகு செவ்வரளி மலர், முருகனுக்கு அலங்காரம் செய்வதற்கு செவ்வரளி மலர். இந்த 3 பொருள்களை உங்களால எப்பொழுதெல்லாம் முடியுதோ அப்பொழுதெல்லாம் முருக கடவுளுக்கு வாங்கி கொடுங்க. எந்த காரியங்கள்லாம் ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது, இது என்னைக்குதான் முடியும்னு தெரியல அப்படின்னு நம்ம நொந்து போய் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல டக்கு டக்குன்னு எல்லாமே முடியும். அப்படி நீங்க அந்த 3 பொருளை வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவில்லையே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை பாராயணம் செய்யுங்கள். அல்லது உங்க வீட்டுக்கு 3 முறை அதை நீங்க காதால கேளுங்க. அப்படி நீங்க கேட்டீங்கனாலே அத்தனை தடைகளும் தவிடு பொடியாகிடும். நாம் நினைக்கின்ற விஷயங்கள் நமக்கு முழு வெற்றியை பெற்றுத்தரும். நாளைக்கு வளர்பிறை ஷஷ்டி, நாளைக்கு ஷஷ்டி திதி அப்படிங்கிறது முழு நாளுமே இருக்குது, நிறைந்த ஷஷ்டி திதியாக இருக்கின்றது. வெற்றிலை தீபம் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஏற்றியவங்க நாளைக்கு ஏற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக நம்ம ஒரு சிறப்பான தீப வழிபாட்டை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ இதற்கு வேண்டிய பொருள்கள்லாம் நீங்கள் நாளைக்கு காலையிலே ரெடி பண்ணிடுங்க. இந்த ஷஷ்டி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதிகாலை 1:20க்கு ஆரம்பித்து நாளை இரவு 10:49 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலம் 12:01, யமகண்டம் 7:09, காலையில் 7:09 யமகண்டம். ராகு காலம் மதியம் 12:01. ஸோ இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் 10:49 மணிக்கு முன்பு ஷஷ்டி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை உங்கள் பூஜை அறையிலையோ ஹால்லையோ நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். நாளைய தினம் நமக்கு தேவையான 3 முக்கியமான பொருட்கள், அதாவது இது வளர்பிறை ஷஷ்டியில தான் செய்யணுங்க, தேய்பிரையில் இதை செய்யக்கூடாது. வெறும் வளர்பிறை ஷஷ்டியில மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். அதே போல் நாளைக்கு ஏதாவது நீங்கள் புதுசாக தீபம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நாளைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம். முருகருக்கான புதுசாக ஒரு தீபம், இப்போ தோரம்பருப்பு தீபம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி மருதாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான இதை மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனையான ஏலக்காய். இதை 3ஐயும் ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் வேண்டாம். இதை மாதிரி பித்தளை தட்டோ அல்லது வெள்ளி தட்டோ அல்லது செம்பு தட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அதில் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு அகல் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பஞ்சு திரியோ நூல் திரியோ போட்டு கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் ஏற்றுங்க. முருகன் கிட்ட கூட நீங்கள் ஏற்றலாம்.
இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் எரியும் பொழுது வீட்டில் மற்ற தீபங்கள் எதுவுமே எரிய வேண்டாம். கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது நீங்கள் வெற்றிலை தீபம் வேறு எந்த விளக்குமே எரியக்கூடாது. இது மட்டும்தான் எரியணும். ஸோ நம்ம டைம் கொடுத்துருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஏற்றிக்கோங்க. நீங்கள் 8 மணிக்கு கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு கூட நீங்கள் இதை ஏற்றலாம். 10:49 மணி வரைக்கும், இரவு 10:49 மணி வரைக்கும் நேரம் இருக்குது. ஸோ இதை ஏற்றிட்டு நீங்கள் அதற்கு முன்பு சைட்லேயோ ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க, இல்லை சேரில் உட்காந்துக்கோங்க. சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். பெண்கள் செய்ய முடியாவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம், அல்லது வளர்ந்த பிள்ளைகள் செய்யலாம். தயவு செய்து அசைவம் சாப்பிட்டா, முட்டை சாப்பிட்டா நான் செய்யலாமான்னு கேட்காதீங்க, நீங்கள் செய்யக்கூடாது. அதே போல் பீரியட்ஸில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லா பதிவுக்கு கீழேயும் எனக்கு 4th டே 5th டேன்றாங்க. உங்களுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யலாங்க. நான் இதை பல பதிவுகளில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆனால் நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேருக்கு 3 நாளில் நின்று போயிடும், சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஏற்றுறதுனா நீங்கள் ஏற்றலாம். ஸோ அதில் ஏற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு 108 முறையோ அல்லது குறைந்தது 27 முறையோ ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த தீபம் எதற்காக அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக. வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது. எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் செலவுக்கு பணம் பத்த மாட்டேங்குது, எப்பொழுதும் ஒரு தட்டுப்பாடாகவே இருக்குது, மாத கடைசியில் பணம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை ஏற்றலாம். கடன் சுமை நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க ஏற்றலாம். அடமானத்தில் நகை இருக்குது, அது திரும்ப வரணும் அப்படிங்கிறவங்க ஏற்றலாம். வெளியில் கொடுத்த பணம் திரும்ப எங்கள் கைக்கு வரல அப்படிங்கிறவங்க இதை ஏற்றலாம். ஆக மொத்தம் பண வரவு அதிகமாவதற்கு இதை நீங்கள் தாராளமாக நாளைய தினம் ஏற்றலாம். நான் விளக்குலாம் வைக்கலை, நீங்கள் ஜஸ்ட்டு விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி வச்சிடுங்க, சரிங்களா? அகல் விளக்கோ அல்லது ஓம் அப்படிங்கிற ஒரு விளக்கோ, எந்த விளக்குனாலும் பரவாயில்ல, ஏற்றி வச்சிடுங்க. இந்த பொருள்களை நீங்கள் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி சாம்பிராணி தூபம் உங்கள் வீட்டில் போடுவீங்க இல்லையா, அப்போ இந்த பொருள்களெல்லாம் நீங்கள் அப்படியே அதில் போட்டுடலாம். ஏன்னா வெயில் நல்லா காயுது. மறுநாள் இதை நீங்கள் ஒரு 2 நாள் வெயிலுக்கு கீழே வச்சிங்கனாலும் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி, இயற்கை சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பெரிய பெரிய ஹோமங்கள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் இந்த பூஜை செய்யுங்க, அந்த பூஜை செய்யுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு திதியையும் நம்ம சரியாக பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அன்னைக்கு நம்ம செய்தாலே போதுமானது. எதுவுமே செய்ய முடியலையா, நாளைக்கு முருகருக்கு 2 நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அனைத்து வகையிலும் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.